ஹாய் ஆல்! எக் ரெசிபி சீரீஸ்ல ஒரு டேஸ்டியான ப்ரான் போட்ட எக் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு க்ளீன் பண்ண ப்ரான்ஸ ஒரு 5 டூ 6 பீசஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதில க்ளீன் பண்ண ப்ரான்ஸ போட்டு அதையுமே நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரான் ஓரளவு வந்து சாட்டே ஆனதும், அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர் இது போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, ப்ரான நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க. அடுப்ப சிம்லயே வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ண வைங்க. ஸோ இந்த ப்ரான் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டுருக்க இந்த டைமில நம்ம எக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப்பில 2 எக்ஸ வந்து உடைச்சுட்டு, அது கூடவே ஆல்ரெடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துக்கோங்க. அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கூடவே பொடியா சாப் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து இந்த முட்டை கலவைய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு அந்த ப்ரான்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடும். அத கரண்டியால குட்டி குட்டி பீஸஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக் கலவைய இது கூட சேர்த்துக்கலாம். இத வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியா உங்களுக்கு கொத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ப்ரான் ஃபுல்லா கவர் ஆகி, கூடவே 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் யூசுவலா கொத்துற ப்ராசஸ் தான். நல்லா கொத்தி இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் எக் கொத்து ரெடி ஆயிரும். இத நீங்க எது கூட வேணாலும் பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காம என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணுங்க. என்னோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.